Welcome to Kaiko's KK Lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் ஜியோமெட்ரி. இது கிளாஸ் 2 மேக்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். ஜியோமெட்ரி. இதுல என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ். அதாவது 2D ஷேப்ஸோட பண்புகள் என்ன என்ன அப்படின்றத பார்க்க போறோம். 2D ஷேப்ஸ்னா என்னது? ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பை பிளைண்ட் ஃபோல்டிங். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை வந்து உங்க கண்ணை வந்து நீங்க கட்டிக்கிட்டு அது என்ன ஆப்ஜெக்ட்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்? அது வந்து ஃபிளாட்டா இருக்கா, இல்ல ரவுண்டா இருக்கா, இல்ல பிக்கா இருக்கா, ஸ்மாலா இருக்கா, இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பை அப்சர்விங் தி ஷேடோஸ். ஒரு பொருளோட நிழலை வந்து யூஸ் பண்ணி அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஜியோமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ். இங்க என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஓப்பன் ஷேப், க்ளோஸ்டு ஷேப். ஓப்பன் ஷேப்னா என்னது? திறந்த வடிவம். க்ளோஸ்டு ஷேப்னா மூடிய வடிவம். ஸோ அதை எப்படி வந்து இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இந்த ஸ்டோரி மூலமா. டிராவல் த்ரூ. Ask the students to form a circle by holding their hands. Then call any 3 students to act like lamb, sheep and fox. Make them play the games as follows. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு சர்க்கிள் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. அதாவது கையை வந்து பிடிச்சிக்கணும், எல்லாரும் ஒவ்வொரு கையை வந்து இப்படி வந்து ரவுண்டா பிடிச்சிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுட்டு அவங்கள வந்து lamb, sheep, fox அந்தபடி வந்து ஆக்ட் பண்ண சொல்லணும். லேம்ப்னா என்னது? ஆட்டுக்குட்டி. ஷீப்னா ஆடு. ஃபாக்ஸ்னா என்னது? நரி. ஸோ 3 ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ரோல் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இந்த கேமை விளையாடலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கை கோர்த்துட்டு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபாக்ஸ் வந்து என்ன கேட்குது? ஐ எம் தி ஃபாக்ஸ், ஐ வாண்ட் டு see the lamb. Did you see it? Yes, yes, yes. It is very safe inside. இந்த நரி வந்து என்ன சொல்லுது? நான் தான் நரி, நான் என்னுடைய ஆட்டுக்குட்டியை வந்து பார்க்க வந்திருக்கேன், நீங்க யாரும் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்களா அப்படின்னு வந்து அந்த நரி வந்து இந்த சில்ட்ரன் கிட்ட வந்து கேக்குது. அப்போ சில்ட்ரன் எல்லாம் என்ன சொல்றாங்க? எஸ் எஸ் எஸ், இட் இஸ் வெரி சேஃப் இன்சைட். ஆமா பார்த்தோம், அது வந்து பத்திரமா வந்து உள்ள இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி இருக்கு? க்ளோஸ்டா வந்து இருக்கு. கேன் யூ ஓபன் தி கேட் அண்ட் கிவ் தி வே? இந்த கேட்டை வந்து திறந்து எனக்கு வந்து என்னோட ஆட்டுக்குட்டியை பார்க்க வழி விடுவீங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஃபாக்ஸ் கேக்குது. அப்ப சில்ட்ரன் எல்லாரும் என்ன சொல்றாங்க? நோ நோ நோ, we won't give way, close close close. இல்ல, உனக்கு வந்து நாங்க வழி விட மாட்டோம், நாங்க மூடியே இருப்போம் சொல்லிட்டு எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ்டா வந்து இருக்காங்க, சரிங்களா? அடுத்து யாரு வரா? ஷீப், ஆடு வருது. I am the sheep. Did you see my little lamb? I am searching him for a long time. நான் தான் ஆடு, நீங்க என்னோட ஆட்டுக்குட்டியை பாத்தீங்களா? நான் வந்து அதை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து இந்த ஆடு வந்து சொல்லுது. எஸ் எஸ் எஸ். அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? அந்த சில்ட்ரன், ஆமா நாங்க பார்த்தோம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க. யூ வே ஃபார் மீ டு என்டர் இன்சைடு. எனக்கு வந்து உள்ள போறதுக்கு வழி விடுறீங்களா அப்படின்னு வந்து அந்த ஆடு கேக்குது. இப்போ வந்து என்ன பண்றாங்க அந்த சில்ட்ரன்? எஸ் எஸ் எஸ், ஹியர் இஸ் த வே ஓபன் ஃபார் யூ. சரி, நீங்க வந்து உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை வந்து இவங்க வந்து திறந்து விடுறாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கு? இது வந்து ஓப்பன் வேயா இருக்கு. ஓப்பன்னா என்னது? திறந்த வழி, சரிங்களா? ஸோ இது என்னது? இது வந்து க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர், மூடிய வடிவம். இது வந்து ஓப்பன் ஸ்ட்ரக்சர், திறந்த வடிவம். லேர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ். 2D ஷேப்ஸோட பண்புகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். லெட் அஸ் லேர்ன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ். ஸ்கொயர், இது என்ன? ஸ்டாம்ப். ஸ்டாம்ப் வந்து என்ன ஷேப்ல வந்து இருக்கு? ஸ்கொயர் ஷேப்ல வந்து இருக்கு, அதாவது சதுரமா வந்து இருக்கு. The stamp is in the shape of a square. இது வந்து ஓப்பன் ஷேப்ல வந்து இருக்கா, இல்ல க்ளோஸ்டு ஷேப்ல வந்து இருக்கா? இது வந்து மூடி இருக்கு. ஸோ அப்படின்னா என்னது? இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஷேப். அதுக்கப்புறம் ஸ்கொயருக்கு வந்து எத்தனை சைட்ஸ் வந்து இருக்கு? 4 சைட்ஸ். 1 2 3 4. அதாவது 4 பக்கங்கள். எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? கார்னர்ஸ்னா என்னது? நுனி இல்லைன்னா மூளை. எத்தனை மூளை இருக்கு? 1 2 3 4. இங்க டாட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் கார்னர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கொயரோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து என்ன? ஸ்கொயருக்கு வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். அதாவது இங்க ஒரு 1 சென்டிமீட்டர்னா
இங்கேயும் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இங்கேயும் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இங்கேயும் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். So all the four sides are equal. Rectangle. இந்த ருபீஸ் நோட்டை வந்து பாருங்க, இது என்ன ஷேப்ல வந்து இருக்கு? இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல வந்து இருக்கு. So 50 rupees note is in the shape of a rectangle. ரெக்டாங்கிள் வந்து ஓப்பன் ஷேப்பா இல்ல க்ளோஸ்டு ஷேப்பா? இதுவும் வந்து மூடியபடி தான் இருக்கு. ஸோ அப்படின்னா என்னது? க்ளோஸ்டு ஷேப்பா. இதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு? இதுக்கு வந்து 4 சைட்ஸ் வந்து இருக்கு. 1 2 3 4. அதே மாதிரி 4 கார்னர்ஸ் வந்து இருக்கு. 1 2 3 4. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலா இருக்கும். அதாவது இங்க ஒரு 1 சென்டிமீட்டர் இருந்தா இங்க ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்கும், இங்க 2 சென்டிமீட்டர் இருந்தா இங்க வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கும். இதுக்கு வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்காது, அதாவது ஆப்போசிட்ல இருக்க சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலா வந்து இருக்கும். அடுத்து என்னது? ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்னா முக்கோணம். டிராஃபிக் சிக்னல் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அது என்ன ஷேப்ல வந்து இருக்கு? முக்கோண ஷேப்ல வந்து இருக்கு, அதாவது ட்ரையாங்குலர் ஷேப். ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்து எத்தனை சைட்ஸ்? 1 2 3. இதுக்கு 3 சைட்ஸ். இதுவும் வந்து ஒரு க்ளோஸ்டு ஷேப். அதே மாதிரி ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்து எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? 1 2 3. 3 கார்னர்ஸ். ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்து சைட்ஸ் வந்து ஈக்குவலாவும் இருக்கலாம், இல்லைனாலும் அன்ஈக்குவலாவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து டிஃபைன் பண்ண முடியாது, ஒவ்வொரு ட்ரையாங்கிள்ஸும் ஒவ்வொரு டைப்ஸ்ல வந்து இருக்கும். சர்க்கிள். சர்க்கிள்னா என்னது? அதுவும் வந்து ஒரு க்ளோஸ்டு ஷேப். இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த கார்னர்ஸ் இருக்காது, சைட்ஸ் இருக்காது. இந்த காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எந்த ஷேப்ல வந்து இருக்கு? சர்க்குலர் ஷேப்ல வந்து இருக்கு. Circle is a closed curve. Practice. Write C for closed shapes and O for open shapes in the given space. இங்க கொடுத்திருக்க ஸ்பேஸ்ல வந்து இது வந்து closed shape objectsா இல்லைன்னா open shaped objectsன்றத எழுத சொல்லியிருக்காங்க. இது என்னது? ஸ்கொயர். இது closedஆ இருக்கு, so C. இது என்ன பாருங்க? ஓப்பன்டா வந்து இருக்கு, so O. இங்க வந்து திறந்து இருக்கு பாருங்க, so O. இது closed, 4 சைட்ஸும் க்ளோஸா வந்து இருக்கு, so C. இது வந்து closed objects. அதே மாதிரி இது வந்து closed. இது பாருங்க இங்க வந்து ஓப்பன் ஆயிருக்கு, so O. இது வந்து closed, C. இது வந்து என்னது? ஓப்பன். Draw open shapes of your choice. இங்க open shapes வந்து draw பண்ண சொல்றாங்க, so நீங்களும் இந்த மாதிரி open shapes வந்து draw பண்ணுங்க. இதெல்லாமே என்னது? closed shapes. Circle, oval, rhombus, rectangle. so இந்த மாதிரி எதுனாலும் நீங்க வந்து இங்க draw பண்ணிக்கலாம். Complete the table. இங்க shapes கொடுத்திருக்காங்க, இங்க எவ்வளவு number of sides இருக்கு அதை எழுதணும், இங்க எவ்வளவு number of corners இருக்கு அதை எழுதணும். இங்க 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டோ அதுக்கேத்த மாதிரி டிக் பண்ணணும். அப்புறம் இது என்ன ஷேப்போ அதை வந்து இங்க வந்து எழுதணும். இது என்னது? ஸ்கொயர். ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு? 4 சைட்ஸ். கார்னர்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4. 4 கார்னர்ஸ். ஸ்கொயர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னது? எல்லா சைட்ஸும் அதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும், ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது என்னது? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஸ்பெல்லிங் இங்க எழுதிக்கோங்க. அதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு? 4 சைட்ஸ். 1 2 3 4. எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? 1 2 3 4. 4 கார்னர்ஸ். ரெக்டாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? சோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்க ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் அன்ஈக்குவல் கொடுத்திருக்காங்க, இது தப்பு, சோ இத டிக் பண்ணிக்கோங்க. இது என்னது? ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் இங்க எழுதிக்கோங்க. இதுக்கு எத்தனை சைட்ஸ்? 1 2 3. 3 சைட்ஸ். எத்தனை கார்னர்ஸ்? 1 2 3. 3 கார்னர்ஸ். அதுக்கு அப்புறம் ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்து என்னது? 3 சைட்ஸ் இருக்குமா, சோ அத டிக் பண்ணிக்கோங்க. இட் ஹஸ் 4 சைட்ஸ். இது பேரே முக்கோணம், சோ வந்து 3 சைட்ஸ் தான் இருக்கும், 4 சைட்ஸ் வந்து இருக்காது. இது என்னது? சர்க்கிள். சர்க்கிள்க்கு வந்து சைட்ஸ் இருக்கா? நோ. கார்னர்ஸ் இருக்கா? நோ. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனா, அதாவது நேர்கோடா? இல்ல. இது வந்து என்னது? கர்வ்டு லைன், வளைந்த கோடுகள். இங்க சர்க்கிள்னு வந்து அதோட ஸ்பெல்லிங் வந்து எழுதிக்கோங்க. Try this. Observe the shape in the geoboard and draw as many similar shapes of various sizes in the dot sheet given on the right side of it. இந்த ஷேப் வந்து கவனிங்க. இது என்ன ஷேப்போ அத வந்து இந்த டாட் கிரிட்ல வந்து டிரா பண்ணனும். பட் ஆனா என்னது? வேரியஸ் சைஸஸ், ஒவ்வொரு அளவுகள்ல வந்து டிரா பண்ண சொல்லிருக்காங்க. இது என்ன ஷேப்? ஸ்கொயர். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சின்ன ஸ்கொயர், அதாவது 4 டாட்ஸ் யூஸ் பண்ணி டிரா பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. சோ இந்த மாதிரி 4 டாட்ஸ் அப்புறம் 5 டாட்ஸ் யூஸ் பண்ணி டிஃபரண்ட் சைஸஸ் ஸ்கொயர்ஸ் வந்து டிரா பண்ணிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து டிரா பண்ணுங்க டிஃபரண்ட் சைஸஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இது என்னது? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்ல வந்து ஃபர்ஸ்ட் சின்ன ரெக்டாங்கிள், இது வந்து பிக் ரெக்டாங்கிள், இது வந்து மீடியம் சைஸ்டு. சோ இந்த மாதிரி டிஃபரண்ட் சைஸஸ் ரெக்டாங்கிள் வந்து நீங்களும் டிரா பண்ணுங்க. இது என்ன ஷேப்? ட்ரையாங்கிள் ஷேப். சோ சின்ன ட்ரையாங்கிள், மீடியம் அண்ட் பிக் சைஸ்.
இந்த மாதிரி நீங்களும் டிஃபரண்ட் சைஸஸ்ல வந்து டிரா பண்ணுங்க. Think like a mathematician. Can you form a circle using rubber band in a geoboard? இந்த geoboard யூஸ் பண்ணி ரப்பர் பேண்டையும் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா சர்க்கிள் வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ். இங்க வந்து எங்கேயாச்சும் மாட்டினீங்கன்னா அது வந்து ஸ்கொயர் மாதிரியோ ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியோ கிடைக்குமே தவிர சர்க்கிள் மாதிரி கிடைக்காது. Identification of objects by blindfolding. Join the dotted line in each of the given figure and write H for horizontal line, V for vertical line, S for slanting line and C for curved line. இங்க dotted lines கொடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ அது வந்து வெர்டிகல் லைனா இருந்ததுன்னா V யூஸ் பண்ணணும், ஹரிசாண்டல்னா H யூஸ் பண்ணணும், ஸ்லாண்டிங்னா S யூஸ் பண்ணணும், Cனா curved யூஸ் பண்ணணும். ஸோ இங்க கொடுத்திருக்காங்க dotted lines. ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு? ஸ்டாண்டிங் லைனா இருக்கு. ஸ்டாண்டிங்னா என்னது? வெர்டிகல் லைன். ஸோ V வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த அம்பரலாக்கு இந்த லைன் வந்து எப்படி இருக்கு? ஸ்லாண்டிங்கா இருக்கு, சாஞ்ச மேனிக்கு இருக்கு. ஸோ எஸ், ஸ்லாண்டிங் லைன். இதுவும் வந்து ஸ்லாண்டிங் லைன், இந்த பிரிக்கோட லைன். இது பால், இதை வந்து ட்ரேஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? கர்வ்டு லைன். ஸோ சி. இந்த ஹவுஸ்க்கு இந்த லைன் எப்படி இருக்கு? ஸ்லாண்டிங்கா இருக்கு. ஸோ எஸ். இந்த கியூபாய்டுக்கு வந்து கீழே வந்து இப்போ லைன் இப்படி டிரா பண்ணுங்க. இது என்னது? ஹரிசாண்டல் லைன். இந்த விண்டோக்கு எப்படி இருக்கு? வெர்டிகல் லைன். Keywords: cube, cuboid, cylinder, cone, sphere, circle, square, corner, edge, curve, straight line. So இதெல்லாம் keywords வந்து கொடுத்திருக்காங்க. The teacher blindfolds one of the students and asks him or her to take an object and identify the object by asking questions based on the properties as follows. அதாவது டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து கண்ணை கட்டி விட்டுறாங்க. கண்ணை கட்டி விட்டுட்டு அவங்கள வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுக்க சொல்றாங்க. எடுத்துட்டு அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி அதை வந்து கண்டுபிடிக்கவும் சொல்றாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணுமா? இஸ் தி ஆப்ஜெக்ட் இன் யுவர் ஹேண்ட் ஃபிளாட் ஆர் ரவுண்ட்? மேம் வந்து கேட்குறாங்க, உன் கையில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கு? ஃபிளாட்டாக இருக்கா, அதாவது தட்டையா இருக்கா, இல்லை உருண்டையா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த கண்ணை பொத்திருக்கவங்க வந்து என்ன பண்ணணும்? அதை ஃபீல் பண்ணி சொல்லணும், இது வந்து தட்டையா இருக்கா இல்லை உருண்டையா இருக்கா. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த இதுக்கு வந்து பதில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? தி ஆப்ஜெக்ட் வந்து ஃபிளாட்டா இருக்கா இல்ல ரவுண்டா இருக்கா, அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அடுத்து மேம் என்ன கேக்குறாங்க? now fill the sides, how many sides it has. அந்த சைட்ஸ் பக்கங்கள் எத்தனை பக்கங்கள் வந்து இருக்கு அதை உணர்ந்து பார்த்து சொல்லு அப்படி வந்து சொல்றாங்க. ஸோ இட் ஹாஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கோ அதை வந்து கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. கையை வச்சு நீங்களும் வந்து ஒரு கண்ணை மூடிட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு எத்தனை சைட்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு வந்து சொல்லுங்க. Are the sides equal? Say yes or no. அந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கா இல்லையா அதையும் வந்து ஃபீல் பண்ணி வந்து சொல்லுங்க. Can you guess the shape of the object now? இப்போ அது வந்து என்ன ஷேப்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு வந்து மேம் கேக்குறாங்க. இப்போ அது வந்து ஈக்குவல் சைட்ஸ் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆப்ஜெக்டா வந்து இருக்கும்? ஸ்கொயரா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அதோட ஷேப்ஸ் என்ன. ட்ரேசிங் கர்வ்டு லைன். இப்போ வளைந்த கோடுகளை வந்து எப்படி வந்து ட்ரேஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். கீப் அ பேங்கிள் ஆன் அ பேப்பர் அண்ட் ட்ரேஸ் இட்ஸ் அவுட்லைன். ஒரு வளையல் வந்து எடுத்துக்கோங்க, அதை வச்சுட்டு அதை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு வெளியில வந்து அப்படியே வந்து அந்த வளையலோட ட்ரேஸை வந்து எடுங்க. எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் வந்து கிடைக்கும். ட்ரேஸ் தி அவுட்லைன் ஆஃப் யுவர் ஃபிங்கர்ஸ். அதே மாதிரி உங்களோட 5 விரல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை பேப்பர் மேல வச்சுட்டு அதோட அவுட்லைனை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுங்க. அதுவும் என்னது? கர்வ்டு லைன் தான். ப்ளஷர் டைம். ஜாயின் தி டாட்ஸ் அண்ட் ஃபார்ம் தி ஷேப். இந்த டாட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஜாயின் பண்ணி அந்த ஷேப்பை வந்து ஃபார்ம் பண்ணுங்க. இங்க சும்மா ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்க ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ட்ரேஸ் பண்ணிட்டு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேசிங் ஸ்ட்ரைட் லைன்ஸ். இப்போ ஒரு நேர் கோடுகளை வந்து எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ரன் அ பென்சில் அலாங் தி பாக்ஸ் டு டிரா தி அவுட்லைன் ஆஃப் தி ஷேப். உங்க பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, அதை எப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பென்சில் எடுத்துட்டு அதோட அவுட்லைன் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டீங்கன்னா அதுதான் ஸ்ட்ரைட் லைன். அதே மாதிரி ஒரு ரூலர் வந்து எடுத்துக்கோங்க, பென்சிலும் வந்து எடுத்துக்கோங்க, அதோட சைட்ஸ்ல வந்து அப்படியே வச்சு ஒரு கோடு போட்டீங்கன்னா அதுதான் வந்து என்னது? ஸ்ட்ரைட் லைன். ஸோ ரூலரை யூஸ் பண்ணி இல்ல பாக்ஸை யூஸ் பண்ணி புக்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து டிரா பண்ணலாம். Practice. Using a ruler, draw straight line path to help the frog to have his food. அதாவது இந்த ஃப்ராகுக்கு வந்து அதோட சாப்பாடத்தை ரீச் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமா. எப்படி ரூலரையும் பென்சிலையும் யூஸ் பண்ணி இங்கே ஸ்ட்ரைட் லைன்ஸ் ட்ரா பண்ணி அதோட வழியை வந்து கண்டுபிடிச்சு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இதுக்கு எல்லாமே என்னது? ரூலர் யூஸ் பண்ணி இந்த கோடுகளை வந்து போட்டு
இந்த கிராஸ் ஹாப்பரை ரீச் பண்ண வைங்க. சரிங்களா? Draw the outline of the river and cloud using the appropriate color pencil. இந்த ரிவர் நதி ஓடுது பாத்தீங்களா, இதை வந்து அவுட்லைன் பண்ண சொல்றாங்க பென்சிலை யூஸ் பண்ணி. அப்புறம் கலர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மேகங்களை வந்து அவுட்லைன் பண்ணி கலர் பண்ணுங்க. இது என்னது, இதெல்லாமே வந்து curved line. Pleasure time. Tick the lines found in the alphabets and numerals. இங்க alphabets numerals கொடுத்திருக்காங்க. அதுல என்னெல்லாம் லைன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம டிக் பண்ணணும். சரிங்களா? இங்க ஏல வந்து என்ன இருக்கு, ஸ்லாண்டிங் லைன் இருக்கு, அப்புறம் வந்து ஹரிசாண்டல் லைன் இருக்கு. ஸோ ஹரிசாண்டல் லைன் வந்து டிக் பண்ணுங்க, ஸ்லாண்டிங் வந்து டிக் பண்ணுங்க. பில வந்து என்ன இருக்கு, ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு, மித்தது எல்லாமே கர்வ்டு லைன். ஸோ வெர்டிக்கல் லைன் டிக் பண்ணுங்க, கர்வ்டு லைன் டிக் பண்ணுங்க. ஆர்ல வந்து என்ன இருக்கு, ஒரு ஸ்டாண்டிங் லைன், அதாவது வெர்டிக்கல் லைன் இருக்கு, கர்வ்டு லைன் இருக்கு. ஸோ அதை டிக் பண்ணுங்க. சில வந்து கம்ப்ளீட்லி கர்வ்டு லைன். ஸோ இதை மட்டும் டிக் பண்ணுங்க. ஹச்ல வந்து என்ன இருக்கு, ரெண்டு வெர்டிக்கல் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், அதாவது ஒரு ஹரிசாண்டல் லைன். ஸோ 1 2 அதை பேஸ் பண்ணி எல்லாமே எழுதியிருக்கேன். சரிங்களா? 0 வந்து வெறும் கர்வ்டு லைன் இருக்கு. ஸோ இதை மட்டும் டிக் பண்ணுங்க. 3ல வந்து வெறும் கர்வ்டு லைன். ஸோ அதை டிக் பண்ணுங்க. 7ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் லைன் இருக்கு, அப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுபடி டிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்க இடத்துல எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. 0 இருக்கிற இடத்துல வந்து விட்டுருங்க. Identification of objects by observing the shadows. நிழலை பார்த்து என்ன பொருள் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். சரி, look at the shadow of the girl in various positions. இங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா, ஒவ்வொரு பொசிஷன்ல வந்து நிக்கிறா. அவளோட நிழல் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, மாறி மாறி இருக்கா. சோ இத வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பொசிஷன்லயும் அவளோட ஷேடோ வந்து மாறுது. Practice. Circle the correct shadow of the given object. இங்க ஆப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க, அதோட கரெக்டான நிழல் வந்து எது அப்படின்றத நம்ம சர்க்கிள் பண்ணணும். இந்த வாட்டர் மெலன் வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு. இது கிடையாது, இது வந்து மேல வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கு பாருங்க. சோ இது வந்து கிடையாது. அதே மாதிரி இதுவும் வந்து கிடையாது, இது வந்து கிட்ட ஒட்டி இருக்கு இந்த ஹாஃப் பார்ட். சோ இதுதான் இதோட எக்ஸாக்ட்டான ஷேடோ இமேஜ். இங்க ரெண்டு செரிஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செரிஸ் கிடையாது, இது வந்து இங்க வளைஞ்சிருக்கு. சோ இது கிடையாது. இத பார்க்க இதுதான் எக்ஸாக்ட், அப்படியே இத பார்க்கும்போது இது ரெண்டும் தான் ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா? இதுவும் கிடையாது, இது வந்து ஒட்டி இருக்கு பாருங்க, இங்க வந்து பிரிஞ்சு இருக்கு. சோ இதுவும் கிடையாது. அப்புறம் இந்த பேரட், இந்த பேரட்டோட எக்ஸாக்ட் ஷேடோ வந்து எது, இது. ஏன்னா இத ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க வந்து வாய் வந்து மூடி இருக்கு. ஆக்சுவலா இந்த கிளிக்கு வந்து வாய் வந்து லைட்டா திறந்து இருக்கு. சோ இதுதான் கொஞ்சம் ஓபன்டா இருக்கு. சோ இதுதான் கரெக்டானது. அதே மாதிரி ரெக்கையும் வந்து பாருங்க இப்படி தூக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி கீழே இறங்கி இல்ல. சோ இது ரெண்டும் கிடையாது, இதுதான் எக்ஸாக்ட்டான ஷேடோ. இந்த கப் வந்து பாருங்க, இந்த இது வந்து கிடையாது, ஏன்னா இதோட டெயில் வந்து கீழே இறங்கி இருக்கு. சோ இது கிடையாது, இதுவும் கிடையாது, ஏன்னா இது வந்து ஃபேஸ் வந்து எலாங்கேட்டடா இருக்கு. ஹேர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜாஸ்தியா வந்து இருக்கு. இங்க 2 தான் கொடுத்திருக்காங்க. சோ இத மேட்ச் பண்ற எக்ஸாக்ட் ஷேடோ இதுதான். சோ இத வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? Thank you kids.